இருக்கிறார்கள். இதுதான் நடக்கிறது. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று. ஆகவே இனிவரும் காலங்களில் மக்கள் தெளிவான முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் முழு மனதோடு நம்புகிறோம். உறுதியாக நடக்கும். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை சார், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேர்தல் நடக்கும். இந்த தேர்தல் காங்கிரஸ் பிரதானமாக முன்னணியில் வராங்க. 10 வருஷத்துக்கு பிறகு வரதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய இதை கொண்டு வந்தாங்க. இல்லை, சிறப்பு அந்தஸ்தை எதுக்கு எடுத்தாங்கன்னு ஒன்று சொல்லணும். அவங்க சிறப்பு அந்தஸ்து எடுத்ததுக்கு என்னென்ன காரணங்கள் சொன்னாங்கன்னா, தொழிற்சாலைகள் வரும், வேலைவாய்ப்பு ஏற்படும், துப்பாக்கி சத்தமே கேட்காது, தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் இருக்காதுன்னாங்க. ஆனால் 10 ஆண்டுகளாக அவர்கள் சொன்னதெல்லாம் நின்று போய்விட்டதா, தடுத்து நிறுத்தப்பட்டதா என்று பார்த்தால் ஒன்று நிறுத்தப்படவில்லை. அப்பொழுது எந்த நோக்கத்திற்காக இந்த சிறப்பு அந்தஸ்தை இவர்கள் எடுத்தார்கள் என்ற கேள்வி இருக்குது. காலங்காலமாக நாம் அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டமாக இயற்றிய அதை சிறப்பு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறோம். எதற்காக? அது ஒரு சாரார் மக்கள் தான் ஆள வேண்டும், ஒரு சாரார் மக்களை புறந்தள்ள வேண்டும் என்ற பார்வை பாஜகவுக்கு தொடர்ந்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த சிறப்பு அந்தஸ்தை கூட எடுத்தார்கள். ஆகவே மக்கள் அங்கே தெளிவான முடிவை எடுக்க இருக்கிறார்கள். முடிவுகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் ஒரு தெளிவான முடிவுகள் வரும். அந்த பிறகு நாம் சந்திப்போம். நன்றி. இல்லை, அதற்காக தான் நான் நியமன உறுப்பினர்கள். பாண்டிச்சேரியில் என்ன நடந்துச்சு? பாண்டிச்சேரியில் நடந்தால் ஜம்மு காஷ்மீரில் நடப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆகவே மக்கள் ஒரு முறை 2 முறை அவர்களை ஏமாற்றலாம், காலமாக அவர்கள் ஏமாற்ற முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பு தான் இறுதி முடிவை எட்டும். ஆகவே நாங்கள் முழு மனதோடு எதிர்பார்க்கிறோம். 2 மாநிலங்களும் பெருவாரியான வெற்றியை காங்கிரஸ் பேரியக்கம் பெறும். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.